ஹலோ, வெல்கம் டு சுசி சமையல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி, பிகினர்ஸு பேச்சுலர்ஸு எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஓகே, பில்டப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா நான் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதை போட்டிருக்கேன். வரமிளகாயை விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா பயங்கர காரமாயிடும். அது கூட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வரமிளகாய் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்னும் காரம் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க மிளகாயை. இப்போது ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நாட்டுக்கோழியில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராய்லர்லேயும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த சிக்கனுக்கான மசாலாவே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் மட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் சுண்டி செம்மையாக வெந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற வெங்காயம், வரமிளகா, இஞ்சி பூண்டு இது மட்டும் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சாம்பார், ரசம் இது கூடலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.